ஒரு சின்ன கதை. ரோஹித், புனித் அப்படின்னு சொல்லி 2 பேரு. 2 பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ரோஹித்தும், புனித்தும். புனித் வந்து எப்பயுமே வந்து பார்த்தா, ரோஹித்த விட எல்லா விஷயத்திலயுமே வந்து கொஞ்சம் முன்னால இருக்கிறாப்புல. படிப்புலயும் சரி, விளையாட்டுலயும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கிறாரு. அதனால வந்து அ புனித் வந்து கொஞ்சம் ஸ்கூல்ல ஃபேமஸ். அந்த எல்லாத்துலயும் முன்னால இருக்கனால, புனித் வந்து ஸ்கூல்ல கொஞ்சம் ஃபேமஸ். ஒரு நாளு ரோஹித் வீட்டுக்கு வர்றாப்புல முகத்தெல்லாம் ஒரே பயங்கர சோகமா இருக்குது. அவங்க அம்மா கேட்குறாங்க, "ஏன் சோகமா இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோஹித் வந்து அப்படியே ஒரு எரிச்சலா, இது எல்லாம் புனித்னால தான் அம்மா. திரும்ப பார்த்தா திரும்பவும் பாருங்க, இன்னைக்கும் இந்த தடவையும் வந்து அவன் தான் வந்து நெறைய மார்க் எடுத்திருக்கிறான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும், என்னால வந்து அவன முந்தவே முடியல அப்படிங்கிறான். உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, "ஓ! அதனால தான் நீ சோகமா இருக்கியா?" அப்படின்னு கேட்டுட்டு, "சரி, நீ வந்து புனித் மேல வந்து பொறாமையா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அப்ப ரோஹித் கேட்குறாப்புல, "பொறாமையா? அப்பன்னா என்னம்மா?" அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, "சரி, நான் சொல்றத கவனமா கேளு. அம் கேட்டுட்டு நான் சொல்றது வந்து உண்மையா, பொய்யான்னு சொல்லி பாரு. நான் கேட்கிற கேள்வியெல்லாம் வந்து நல்லா கவனமா கேளு. அதுக்கு உனக்கிட்ட இருக்க பதில்கள வச்சு நான் சொல்றது வந்து உண்மையா, பொய்யா அப்படின்னு சொல்லி பாரு." அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ன சொல்றாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு. என்ன கேட்குறாங்க, இது மாரி புனித் வந்து உன்ன விட நல்லா பண்றப்ப, எந்த விஷயத்திலயும் படிப்புலயோ, இல்ல விளையாட்டுலயோ, இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலயோ உன்னோட நல்லா பண்றப்ப, அ உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓகே. அதே மாதிரி நீ வந்து மத்தவங்க வந்து அவன வந்து புகழ்ந்து பேசினா வந்து உன்னால பொறுத்துக்க முடியல. அவனுக்கு வந்து எப்பயாவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, உனக்கு சந்தோஷமா இருக்குது. அவன் என்னென்ன பண்றானோ, அது எல்லாத்தையும் நீயும் பண்ணணும்னு நெனைக்கிற. அதே மாதிரி அவன்கிட்ட என்னென்ன நெகட்டிவ் 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 குவாலிட்டீஸ் அவன்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான குணங்கள் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு மத்தவங்ககிட்ட நீ பேசுற. இதெல்லாம் வந்து உண்மையா? அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ என்ன கேட்கறாங்க? ஃபர்ஸ்ட்டு வந்து அவன் வந்து உன்ன விட நல்லா பண்றப்ப, உன்னால வந்து உனக்கு அது பிடிக்கல. உன்னோட எந்த விஷயத்திலயும் நல்லா பண்ணான்னா, உனக்கு அது பிடிக்கல. மத்தவங்க அவன பாராட்டுனான்னா, உன்னால பொறுத்துக்க முடியல. அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா, நீ சந்தோஷமா ஃபீல் பண்ற. அவன் எது பண்ணாலும் நீயும் அத பண்ணணும், நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிற. அதே மாதிரி அவனுடையட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில கெட்ட குணங்கள், அத வந்து வேணும்னே நீ வந்து கண்டுபிடிச்சு, அதாவது இது சொல்லுவாங்கல்ல மேக்னிஃபையிங் கிளாஸ். அத வச்சு அத வந்து நீ வேணும்னே கண்டுபிடிச்சு மத்தவங்கட்ட வந்து அத சொல்ற. இதெல்லாம் வந்து உன்கிட்ட இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா. உடனே ரோஹித்துக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிருது. அவன் வந்து என்ன சொல்றான், "ஆமாம்மா, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்டு. ஆமா, என்கிட்ட இந்த எல்லா குணமும் இருக்கு." அப்படின்னு சொல்றாப்புல. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, "இதுதான் பொறாமை. இந்த இது இந்த இந்த குணங்கள் இருந்துச்சுன்னா, நீ வந்து புனித் மேல பொறாமையா இருக்கிற அர்த்தம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து ரோஹித்துக்கு வந்து பொறாமை அப்படின்னா என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஸோ, அம்மா சொல்றாங்க, "நீ இது மாரி பொறாமை இருக்கிறதுனால தான், நீ வந்து இது மாரி வந்து அடிக்கடி வந்து நீ சோகமாயிடுற. நீ வந்து சந்தோஷமா இருக்க முடியறதில்ல. உனக்கு அப்பப்ப எரிச்சல் வருது. இதுக்கெல்லாம் காரணம் நீ வந்து புனித் மேல வச்சிருக்கக்கூடிய பொறாமை." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, உனக்கு வந்து இதுக்கு வந்து நான் தீர்வு சொல்றேன். கேட்கிறியா? இந்த பொறாமைய வந்து வெற்றி கொள்றதுக்கு உனக்கு ஒரு தீர்வு சொல்றேன். கேட்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோஹித் சொல்றாப்புல, சொல்லுங்கம்மா, கண்டிப்பா நான் கேட்கிறேன்." அப்படிங்கிறாப்புல. உடனே அம்மா சொல்றாங்க, "நீ எப்பெல்லாம் மத்தவங்களுடைய நல்ல விஷயங்கள மனசார பாராட்டுறியோ, அப்ப வந்து அவங்க மேல இருக்க பொறாமை தானா ஓடி போயிரும்." அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நமக்கு யார் மேலயாவது பொறாமை இருந்துச்சுன்னா, அப்ப வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள நம்ம மனசார பாராட்டுனோம்னா, நமக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய பொறாமை போயிரும். அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்க அந்த நல்ல குணமும் நம்மகிட்ட வரும். எப்பெல்லாம் வந்து நம்ம மத்தவங்களுடைய நல்ல குணங்கள பார்த்து பாராட்டுறோமோ, அப்பல்லாம் அந்த நல்ல குணம் நமக்கும் வரும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வந்து நீ வந்து இனி உனக்கு பொறாமை குணம், புனித் மேல பொறாமை குணம் வரக்கூடாது அப்படின்னு நீ நினைச்சேன்னா, இனி அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல குணங்கள் எல்லாம் நீ கண்டுபிடிச்சு, கெட்ட குணங்கள தேடி தேடி பார்க்காம, அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள தேடி தேடி பார்த்து, அவன வந்து பாராட்டணும். உன்னுடைய மனசார பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே வந்து ரோஹித்துக்கு வந்து அப்படியே அப்செட் ஆயிருது. புனித்கிட்ட போய் நல்ல குணத்த பார்க்கிறதா? அவன்கிட்ட எங்க நல்ல குணம் இருக்குது? பைனாகுலர் வச்சு பார்த்தா கூட அவன்கிட்ட நல்ல குணமே இல்லையேம்மா அப்படிங்கிறான். உடனே அம்மா சொல்றாங்க, அப்படி இதான் வந்து திரும்ப பொறாமை. அவன்ட்ட நல்ல குணத்த பார்க்க சொல்றேன். ஆனா அவன்ட்ட வந்து நல்ல குணம் இல்ல அப்படின்னு சொல்லி நீ சொல்றியே. இதான் வந்து பொறாமையினுடைய
உச்சக்கட்டம். நீ வந்து அவங்ககிட்ட நல்ல குணம் இல்லைன்னு சொல்றியா, இல்லை இருக்கிற நல்ல குணத்தை பார்க்க விரும்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட. நீ வந்து எக்ஸாமுக்கு வந்து எப்போ 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 படிக்க ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பயுமே எக்ஸாம் வந்தால் எப்போ படிக்க ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோஹித் சொல்றாப்புல, நான் எக்ஸாம் வந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறாப்புல. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, புனித் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோஹித் யோசிச்சு பார்த்துட்டு, புனித்தோட அப்பா ஒரு தடவை பேசிட்டு இருக்கிறப்ப, புனித் வந்து டெய்லி படிப்பான்னு அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி வச்சிருப்பான். என்னென்ன கிளாஸ்ல நடந்துச்சு, எது எது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு டைம் டேபிள் போட்டு டெய்லி வந்து படிப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அம்மா சொல்றாங்க, பாத்தியா, ஒரு நல்ல குணம் கண்ணு முன்னாடியே இருக்குது. எப்படி இதை எப்படி பார்க்காம விட்ட? அவங்ககிட்ட வந்து நேரத்தை வந்து நிர்வகிக்கிறது நல்ல குணம் அவங்ககிட்ட இருக்குது. சரியா? அதே மாதிரி சரி, நீங்க ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீ பீரியட் இருந்தா நீங்களா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் ரோஹித் சொல்றாப்புல, நாங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருப்போம், சிட்சாட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதை இந்த சினிமாவை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறான். உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, சரி புனித் என்ன பண்ணுவாப்புல அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹித் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் புனித் வந்து கொஞ்ச நேரம் பேசுவான், அப்புறம் அவன் போய் படிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிறாங்க. அப்பத்தியா இன்னும் நல்ல குணம். நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் தன்னுடைய கடமையில் வந்து கவனமாக இருக்கக்கூடிய நல்ல குணம் வந்து புனித்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து புனித்திட்டு இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் அதையே வந்து பெருசுபடுத்தி பார்க்காம, இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், புனித்திட்டு இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை வந்து நீ வந்து பெருசுபடுத்தி அவனை மனசார பாராட்டுனா உனக்கு பொறாம குணம் போயிடும். அதே சமயத்துல அந்த நல்ல குணங்கள் உனக்கும் வரும். அதனால வந்து நீ வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரோஹித் சொல்றாப்புல, சரிம்மா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அடுத்த நாள் வந்து கிளாஸ்ல வந்து பார்த்தா மேத்ஸ் டீச்சர் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, சால்வ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. அதை வந்து புனித் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியுது, வேற யாராலையுமே சால்வ் பண்ண முடியல. வந்து ரோஹித்துக்கு வந்து லைட்டா வந்து எரிச்சலா வருது, ஒரு பொறாமையா எரிச்சலா வருது. அப்புறம் வந்து அவங்க அம்மா சொன்னதை நினச்சி பார்க்குறாப்புல. உடனே என்ன பண்ணுறான், சரி சரி, எப்படி அவனுக்கு வந்து நிஜமாவே புத்திசாலித்தனம் இருக்குது, கிளாஸில் வந்து வேற யாராலையும் பண்ண முடியலைங்கிறப்ப அவன் மட்டும் அதை பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவனுக்கு புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுடைய புத்திசாலித்தனத்தை வந்து தனக்குள்ளேயே பாராட்டிக்கிறாப்புல. ஸோ இப்படி வந்து ரோஹித் வந்து புனித் மேலே எரிச்சல் அடையாமல் புனித் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறப்ப தான் அவனுக்கு என்ன தெரிய வருது, புனித் வந்து எவ்வளவு டிசிப்ளினாக இருக்காப்புல, எவ்வளவு சின்சியராக இருக்காப்புல, எவ்வளவு கான்சன்ட்ரேஷனோட கிளாஸை கவனிக்கிறாப்புல, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாப்புல, இது எல்லாத்தையும் கவனிக்க முடியுது. புனித்தோட ஒழுக்கம், அவனுடைய அந்த சின்சியாரிட்டி, அந்த கவனம், பாடத்தில் இருக்கக்கூடிய கவனம், கடுமையான உழைப்பு, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரோஹித்துக்கு தெரிய வருது. அதை பார்க்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன் வந்து புனித்தை பாராட்டுறான். அதே சமயத்தில் அவனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து இந்த நல்ல பழக்கம் வர ஆரம்பிக்குது. இது இல்லைன்னா என்ன ஆகும், எப்பயுமே மற்றவங்க இருக்க கெட்ட குணங்களையே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கும் அந்த கெட்ட குணங்கள் தான் வந்துகிட்டே இருக்குமே தவிர நல்ல குணங்கள் வராது, நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதுக்கு பதிலாக மற்றவங்க மேலே எரிச்சப்படாமல், அவங்க மேலே பொறாமப்படாமல், அவங்களுடைய நல்ல விஷயங்களை பார்த்து நம்ம பாராட்ட கற்றுக்கிட்டோம்னா அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு வரும். அப்போ வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறுவோம். ஸோ அதனால் வந்து பொறாமை இல்லாமல் இருந்தோம்னா நம்ம வந்து நல்ல குணங்களோட வாழ்க்கையில் முன்னேறுவோம், சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அப்புறம் வந்து இது மாதிரி வந்து ரோஹித் வந்து என்ன பண்ணுறாப்புல, புனித்திலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டு அவன் வந்து இப்போ நல்லா வந்து முன்னேறி வந்துட்டு இருக்காப்புல. எக்ஸாம்ஸ் நடக்குது, எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்ச உடனே எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் வருது. ரோஹித் வந்து செகண்ட் ரேங்க், புனித் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கு, ரோஹித் வந்து செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்காப்புல. உடனே ரோஹித் வந்து புனித் எங்கே இருக்காப்புல அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்த்து அவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிறாப்புல. அவனை வந்து மனசார பாராட்டுறாப்புல. இது மாதிரி வந்து பாராட்டி முடித்த உடனே ரோஹித்துக்கு வந்து மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து புனித் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாப்புல அப்படின்னா ரோஹித்துக்கு சோகமாயிடும். ரோஹித் ஓரளவு நல்ல மார்க் இருந்தால் கூட சோகமாயிடும். இன்னைக்கு அவன் போய் புனித்தை போய் பாராட்டின உடனே ரோஹித்துக்கு வந்து மனசில் அவ்வளோ சந்தோஷம் வருது. உடனே வீட்டுக்கு வராப்புல, வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட போகிறாப்புல. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோஹித் சொல்கிறாப்புல, எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு இன்னைக்கு. புனித் வந்து ஓவராலாக ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காப்புல, நான் ஓவராலாக செகண்ட் வந்திருக்கேன். ஆனால் வந்து சயின்ஸு இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஆனால் அதே சமயத்தில் வந்து எனக்கு வந்து புனித் மேலே பொறாமை இல்லை, எரிச்சல் வரலை, கோபம் வரலை. உண்மையாக சொல்லப்போனால் நான் நேரில் போய் அவனை பார்த்து வாழ்த்து தெரிவித்தேன்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுடைய முன்னேற்றத்திலயும் சந்தோஷமா இருக்கு. என்னுடைய முன்னேற்றத்திலும் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு வந்து நீ ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுதா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ரோஹித் கேட்கறான், சொல்லுங்கம்மா என்ன விஷயமா அப்படின்னு கேட்கறாப்புல. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, இது மாதிரி வந்து நீ நீ வந்து மத்தவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள வந்து பாராட்டி பாராட்டி பேசுறப்ப, உன்கிட்ட இருக்க பொறாமை தானா போயிருது. அதனால வந்து உன் மனசு வந்து ரொம்ப லைட் ஆயிருது. ரொம்ப லைட் ஆகுறனால நீ சந்தோஷமா ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரோஹித் சொல்றாப்புல, ரொம்ப நன்றிம்மா. நீங்க வந்து எனக்கு வந்து என்னுடைய பொறாமைய வந்து வெற்றி கொள்றதுக்காக சரியான வந்து சொல்யூஷன் குடுத்துருக்கிறீங்க. அ இது நாள் வரைக்கும் நான் வந்து இந்த பொறாம குணத்தினால என்னுடைய சக்தியெல்லாம் இழந்துகிட்டு இருந்தேன். பொறாமப்பட்டு, பொறாமப்பட்டு, கோவப்பட்டு, எரிச்சப்பட்டு என்னோட சக்தியெல்லாம் இழந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன். ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன். என்னால வந்து என்னோட சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி முன்னுக்கு வர முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல ரோஹித் சொல்றாப்புல. ஸோ இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அ ஒருத்தவங்க வந்து நம்மள விட நல்லா இருக்காங்க, பெட்டரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து முன்னாடி வந்து ஏதோ நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்மத்திலயோ, இல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்திலயோ ஏதோ கண்டிப்பா நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா கஷ்டப்பட்டுருக்காங்க, கண்டிப்பா உழைச்சிருப்பாங்க, ஏதோ நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து நம்மள விட ஒருத்தவங்க பெட்டரா இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய இந்த ஜென்மத்தில அவங்க முன்னாடி செஞ்ச நல்ல காரியமோ, இல்ல இதுக்கு முன்னாடி செஞ்ச ஜென்மத்தில அவங்க செஞ்ச நல்ல காரியமோ. அதனால வந்து நம்ம யாரு மேலயும் வந்து கண்டிப்பா வந்து பொறாமைப்படக்கூடாது. அதே சமயத்தில நம்மளுடைய தன்னம்பிக்கைய நம்ம இழந்துறக்கூடாது. நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுடைய சந்தோஷம் இதெல்லாம் நம்ம இழந்துறவே கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? மத்தவங்கள பாராட்டணும். மத்தவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்கள பாராட்டணும். அந்த நல்ல விஷயங்கள நம்ம கத்துக்கணும். நம்மளும் வந்து சந்தோஷமா இருந்து வாழ்க்கையில முன்னேறணும். சரிங்களா?